வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜோஹர் பாலூரில் இருக்கின்ற ஒரு முக்கியமான முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். 807வது ஆலயமாக அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஜோஹர் பாரு ஜோஹரில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 807வது ஆலயமாக நம்மளுக்கு ஒரு படி மண்ணை கொடுத்துருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகர் ஆலயம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே வேல் வழிபாடு அதிகமாக நடக்குது. அதாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற வேலை வாங்கி உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். இங்கே வேலை வச்சு பூஜிச்சு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு தொகையை கொடுத்து வேலை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜிக்கலாம். இந்த இடத்துல கோவில் நிர்வாகத்துக்கிட்டேருந்து ஒரு பொடி மண் கிடைக்கிறது எனது பாக்கியமாக தான் கருதுகிறேன். மண்ணாக கொடுக்கல, அபிஷேகத்தோட விபூதியாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கு உதவி செய்கிறதுக்கு மரத்தாண்டவர் தலைவரும் வந்திருந்தார். அவர் மூலியமாக தான் இந்த கான்டாக்ட் கிடச்சி இவங்ககிட்டேருந்து இந்த ஒரு பொடி விபூதியும் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எனது பாக்கியம், என் தலைமுறையோட பாக்கியம். எங்களோட ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தோட ஒரு பொடி மண் கிடைக்கிறது மிகப்பெரிய விசேஷமாக நான் கருதுகிறேன். முருகரோட தரிசனமே மிகப்பெரிய தரிசனம். அவர்கிட்டேருந்து ஆராதனையும் அர்ச்சனையும் பெற்று பிறகு அவரோட ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அடுத்த எல்லைக்கு போக போகிறோம். 808வது ஆலயம். 1 2 3 4 5 6 7 8வது ஆலயமும் நீங்கள் பார்க்க போகிற அருள்மிகு ராஜமாரியம்மன் தேவஸ்தானம். ஜோஹர் பாருவோட கடைசி எல்லையில் கடைசி கோவில். வருஷ பிரகாரப்படி 108வது ஆலயம் கிளாந்தானில் இருக்கிற மகாமாரியம்மன், 208வது ஆலயம் பந்திங்கில் இருக்கிற மகாமாரியம்மன், 308வது ஆலயம் ஸ்பிர்லிஸில் இருக்கிற மகாமாரியம்மன், 408வது ஆலயம் நெகிர்சிமிலானில் இருக்கிற மகாமாரியம்மன், 508வது ஆலயம் லஹார் பேரால இருக்கிற மகாமாரியம்மன், 608வது ஆலயம் பீடூர் மகாமாரியம்மன், 708வது ஆலயம் சிப்பாங்கில் இருக்கிற மகாமாரியம்மன். இப்பொழுது 808வது ஆலயம் ஜோஹர் பாலூரில் இருக்க ராஜமாரியம்மன் ஆலயம். அம்பாளை பாருங்க, அவங்களோட காட்சியே மிகப்பெரிய காட்சி. கோவில் மிக அழகான ஒரு கோவில், படியேறி போகிற ஒரு கோவில். இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்தோரத்தில் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீலொகேஷன் கொடுத்து இந்த காம்பவுண்டை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்தியர்கள் மட்டும் இல்லை, சைனீஸ் ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக சாமியை தரிசிச்சுட்டு போவாங்களாம். அவங்களுக்கும் நல்லதே நடந்திருக்குன்னு சொல்லாசி இந்த ஆலயத்துக்கு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அம்பாளுக்கு தனி தேரே இருக்கு, தேர் ஏறி தான் போவாங்க. அந்த தேரும் அப்புறமேல நீங்கள் பார்ப்பீங்க. கோவில் சுற்றி மிக அழகான வடிவத்தில் பல விதமான ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்தர்கள் வந்த வண்ணமே தான் இருக்குது. நான் பார்க்கும்போதே ஒரு 4-5 காடி புதுசாக வாங்கி வச்சு அம்பாள்கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மோட்டோ பைக்கும் வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த அம்பாள் எப்படி பக்தர்களை வளமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அம்பாளுக்கு தனியே ஒரு காம்பவுண்ட் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு சாப்பாடு இடங்களும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆலயம் உருவான ஒரு காரணத்தை அழகாக ஒரு வாலில் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு டாக்குமெண்டேஷனாக வச்சுருக்காங்க. வர பக்தர்கள் இந்த விஷயத்தை படிச்சுட்டு போங்க. இந்த ஆலயத்தோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிங்க. இது உங்களது ஆலயம். அம்பாளோட அவங்களோட அபிஷேகம் பண்ண குங்குமத்தை தலையில் சுமந்து 808வது ஆலயமாக எங்கள் ஆலயத்துக்கு ஒரு பொடி மண்ணாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலய நிர்வாகத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு, கூஸ்பாமாக இருந்துச்சு. எனக்கு 2 கோயில் தான் இன்றைக்கி 6வது நாள். இதுக்கப்புறம் ஜோஹர் எக்ஸ்பெடிஷன் டோட்டலி முடிஞ்சிருச்சு. இன்னொரு ரகசியமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக மக்கள்கிட்ட அந்த ரகசியத்தை தெரிய வச்சுட்டு தான் செய்வேன். இப்பொழுது நீங்கள் பார்க்குறது அம்பாள் ஏறுற ரதம், தங்க ரதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தோட எல்லா வரலாறும் பக்தர்கள் படிக்கிற மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்தமாரி ஆலயங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்களோட வரலாறை அவங்களோட இடத்துல செதுக்கி வைக்கணும், பதுக்கி வைக்கணும். வர்றவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரோம், இந்த கோயிலுக்கு உண்டான என்ன விசேஷம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய காம்பவுண்டாக இருக்கிறவாசி வெளியே எவ்வளோ சத்தம் நடந்தாலும் உள்ளுக்கு அந்த சத்தம் போகாத அளவுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரோட்டோரத்துலேருந்து பார்க்குற அளவுக்கு ஒரு அழகான வாலில் அம்பாளை செதுக்கியிருக்காங்க. இவங்க தான்
உள்ளுக்கு இருக்கிற ராஜமாரியம்மன் ராஜகோபுரத்தோடு இருக்கிற இந்த அம்பாள் பார்க்குற காட்சி இருக்குது. எனது பூர்வ ஜென்ம புண்ணியம் 808வது ஆலயம் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னொரு 200 கோவில் தான் போக வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பக்த பெருமக்களுக்கும் சேர்த்து தான் நான் வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பல ஆலயங்களுக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது, பல ஆலயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எங்களோட பூமி பூஜையில் நீங்களும் கலந்துக்கணும்னு எல்லா பக்த பெருமக்களும் நான் அழைக்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். காத்துருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அழைச்சிருந்தீங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த 8 காசம் 8 அப்படின்னு இந்த கோவிலோட எண்ணிக்கையை எழுதுறதே எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பல சிரமங்களுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சு. இந்த வேலையில் திரு விஜய் அவர்களுக்கும் எங்களோட ஆலய நிர்வாகத்துக்கும் மிஸ்டர் சங்கரன் முனியாண்டி அவர்களுக்கும் பாஸ்கரன் அவர்களுக்கும் ரேகாஜி அவர்களுக்கும் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்துக்கும் மற்றும் வள்ளி அவங்களுக்கும் நான் நன்றிகளை கூறிய கடமைப்பட்டிருக்கேன். உங்களை அடுத்த எபிசோடில் நான் சந்திக்கிறேன்.